ராவும் ஜாவக்கூடாது. இந்த மகிழனை கொள்வதற்கு ஆரையா வர வேண்டும். ஆம் பிறந்திருக்காளை என் தாய் தேவி ஸ்ரீ துர்க்கையம்மாள் வர வேண்டும். ஆண்டவன் பகவான் அட்டகாலி 8 பேர்களை வரவழைத்து என்னை என்ன சொல்லுகிறான்? வந்து வரும் நாளையிலே ஆண்டவந்தா சிவதேவா என்ன என்ன ஆண்டவந்தா வரவாழ்க்கே வந்து அடியம்மா காளியரே பகவானின் தாய் தேவி ஸ்ரீ துர்க்கையம்மாள் உச்சினி மாகாளி முத்தாரம்மா மாரியம்மாள் சந்தனமாரி அட்டமாரி 8 பேர்களை வரவழைத்து என்னையா கேட்கிறார்? ஏ அம்மா துர்க்கையம்மா, அந்த மகிழனையோ பகவானே அந்த பொல்லாத மைனாசுரனை 8 பேரையும் போய் கொண்டுட்டு வர சொல்லுங்க. சரிதான். இப்ப ஊர் உலகத்துல இருக்கிற பெண்களை அப்படி இப்படின்னு கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. 8 பேரும் மைனாசுரனை கொண்டுட்டு வந்துட்டார். கொலகாரி இல்ல பழி போட்டு பேசுவாங்க. எங்களை 8 பேரும் யாரு தாலி கட்டுவா? 8 பேரும் மகிழாசுரனிடத்தில் ஆண்டவன் பகவானிடத்தில் கேட்கிறவோடு ஆண்டவன் பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? மகிழனையும் கொண்டு வந்தார் சமாதனோ கொண்டு வந்தார் சமாதனோ. என்ன சொல்லுகின்றார்? சூரனை கொண்டு வந்தால் உங்கள் 8 பேரையும் மாலையிடுகிறேன். நானே மாலையிடுகிறேன். சூரனை கொண்டு வந்தால் உங்கள் 8 பேரையும் நானே திருப்பூட்டுகிறேன். பகவானே, ஆண்டவரே, சொன்னது சொன்னதா இருக்கணும். வாக்கு மாறக்கூடாது. நாங்க 8 பேரும் மைனாசுரனை கொன்னுட்டு ஆதி கைலாசம் வரும்போது 8 மணவடை இருக்கணும். 8 மணவடையிலும் 8 தாலி இருக்கணும். 8 மணவடையிலையும் 8 தாலி இருக்கணும்.
இருக்குமா இருக்குமா? ஏ அம்மா காரியர்களே, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ மகிடாசூரனை மட்டும் எப்படியாவது கொண்டுட்டு வந்துருங்க. பகவானே, நீங்க மகிடாசுரனை கொண்டுட்டு வர சொல்லுதீங்க. எங்களுக்கு ஒண்ணு ஆட்சிவாணி இல்ல. நாங்க மகிடாசுரனை கொன்று வருவதற்கு எங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? அந்த மயிலனோடு போர் புரிய மஞ்சள் படையனுக்கு வேண்டும். மயிலனோடு போர் புரிய மஞ்சள் படையனுக்கு வேண்டும். மயிலாள பூவங்கட பூம்படையும் எனக்கு வேண்டும். மயிலாள பூவங்கட பூம்படையும் எனக்கு வேண்டும். ஐயா, மயிலனோடு போர் புரிய மஞ்சள் படையனுக்கு வேண்டும். மயிலனோடு புரிய மஞ்சள் படையனுக்கு வேண்டும். ஆண்டவன் பகவானிடத்திலே எட்டு பேரும் ஆயிரம் மயிலோடு போர் புரிய வேண்டுமையானால் மக்கள் படை கேட்பார். ஆமா, யார் யார் கேட்கிறார்? யாரையா கேட்கிறார்? ஆயிரவி ஸ்ரீ துர்க்கையம்மாள் கேட்கிறார். துர்க்கையம்மாள் கேட்கிறார். சூரனோடு போர் புரிய என்ன படை வேண்டும்? என்ன பெற வேண்டும் ஐயா? வேளாள போரப்பட வேண்டும். அட்டபாளியர்கள் 8 பேரும் வேளாள போரப்படை ஏற்றுகிறோம். பகவானே, சூரனோடு போர் புரிய ஆயுதம் எனக்கு வேண்டும். எனக்கு ஆயுதம் வேணும். என்ன ஆயுதம் கேட்கா? என்ன ஆயுதம்? கலியவனோடு போர் புரிய என்ன வேணும்? கரப்பா வேணுமா? கலியவனோடு போர் புரிய என்னப்பா வேணும்? கரப்பால வேணும். அட்டகாளி 8 பேரும் ஆயுதம் கேட்கிற போது அட்டகாளி 8 பேர்களுக்கும் ஆயுதம் இங்கே வந்து இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலே ஆயுதங்கள் வந்து பிறக்கிற போதோ 2:30 மணி மண்டபத்திலே வேகும் தெய்வமாக இருக்காள் என் தாய் தேவி ஸ்ரீ துர்க்கையம்மாள். இந்த துர்க்கையம்மாளுடைய ஆலயத்திலே இன்று யார் கொடையின் திருவிழா பெருவிழாவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. வியாபாரத்துல சிறந்தவங்க, அதாவது நம்ம செட்டியார்குல மக்களின் கொடை விழா பெருவிழா திருவிழாவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி வியாபாரத்துல சிறந்து விளங்குறவங்க யாரு? அதுதான் நம்ம செட்டியார்குல மக்கள். முத்து, பவளம், வைடூரியம், தங்கம், வெள்ளி எல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுப்பாங்க. அதோடு என்ன வியாபாரம்? ஏன்னா அவங்க குல தொழில்
வியாபாரம். வியாபாரம் தான். ஆமா, சரி. நம்ம செட்டியார் குல மக்களின் கொடை விழா பெருவிழா திருவிழாவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டு அது நடந்து கொண்டிருக்கிற ஒரு அலங்கார மணி மண்டபத்திலே இந்த மண்டபத்தில் நமது வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து இளைஞரணி சார்பாக சார்பாக மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு முன்னிட்டு அப்படி இளைஞரணி சார்பா ஆமா சரி இளைஞரணி சார்பாக நமது வில்லிசையை சபையிலே வைத்தார்கள் அல்லவா? அல்லவா அவர்களுடைய குடும்பம் எல்லாம் என்னாய் நிச்சயமா அருளை பெற்று வாழ்வார்கள் என்று வாழ்த்திக் கொண்டு அழகாலி 8 பேருக்கும் ஆயுதங்கள் வந்து பிறக்கிற போது இங்கே விழுந்தாய் நிற்கையம்மா அவனோடு பட்டணத்திலே வடக்கு கோட்டை வாசலில் வந்து வந்தடித்தால் கூடாரம் 8 பேரும் குதிரைப்படை கட்டி கூடாரம் அடித்தால் கூடாரம் எப்படி அடிக்கிறார்? 8 பேரும் எப்படி அடிக்கிறார்? காணலுக்கு ஏற்றது ஒரு கருப்பு வண்ண கூடாரம்மா, காணலுக்கு ஏற்றது ஒரு கருப்பு வண்ண கூடாரம்மா, காணலுக்கு ஏற்றது ஒரு வெள்ளை வண்ண கூடாரம்மா, காணலுக்கு ஏற்றது ஒரு கருப்பு வர்ண கூடாரம்மா, கருப்பு வர்ண கூடாரமா, வேனலுக்கு ஏற்றவாறு வெள்ளை வர்ண கூடாரம்மா, வெள்ளை வர்ண கூடாரம், கூடாரம் அடிச்சு குதிரைப்பட கட்டி இருக்கான். ஒரு வேணும் என்ற அட்டகாலி 8 பேரும் கொலவை போட்டு மயிலாசுரன் அழைக்க சம்பளம் கூட 1000 ரூபாய். சரி ஆமா சொல்லிட்டாங்க கூட 1000 ரூபாய். ஆமா 2000 ஐடியா. இப்படியாக இருக்கும்போது கூடாரம் அடித்து உதலைப்படை கட்டி இருக்கிற சத்தம் போடுத 8 பேரும் கூடி நின்று கும்மி அடிக்கா. நடுவில் யாரு நிக்கா? என் தாய் துர்க்கையம்மா நிக்கா. துர்க்கையம்மா சுலாயத்தோட நிக்கா. துர்க்கையம்மாவை சுத்தி 7 பேர் கும்மி அடிக்கா. 7 1 8 ஆச்சு. ஆமா, ஒவ்வொருத்தையும் நடுவில் விட்டு ஒவ்வொருத்தையும் சுத்தி சுத்தி கும்மி அடிக்கா. கும்மி அடிச்சு கொலவை போடும். இந்த கொலவை சத்தம் யாரு கேட்டா? மகிராசுரன் மந்திரி காதிலே கேட்டான். மகிராசுரன் மந்திரி காதிலே குலவ சத்தத்தை கேட்டு மன்னன் மகிராசுரன் இடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? ஏ மன்னா மகிராசுரா,
இதுவரைக்கும் நம்மளுடைய கோட்டையிலே ஒரு பெண் ஆடை அடிக்காத கோட்டையிலே ஆமா இந்த கோட்டையிலே இன்னைக்கு ஒரே கும்மி சத்தமும் குலவ சத்தமா கேக்கு என்னன்னு தெரியலையே மாயம்னு தெரியலையே ஏன் கட்ட மந்திரி இந்த மந்திரி போய் பாருடா கோட்டையை சுத்தி பார்த்துட்டு வர நீ சும்மாவா வாசல் வச்சிருக்கேன் சும்மா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன் சும்மாவா என்ன சம்பளம் தானே எல்லாம் ஈவாறு தானே போய் பாத்துட்டு வாடா கட்ட மந்திரியை வரவழைத்து மகிழாசுரன் சுத்துக்கோட்டையை பார்க்கிற போது இவன் வடக்கு கோட்டை வாசல்ல 8 பேர் விளையாண்டுகிட்டு நிக்கா சின்ன பிள்ளையா விளையாடுறா அப்படியா சின்ன பிள்ளையா விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த மந்திரி என்ன கண்ணில் கண்டான் மாரியம்மா கட்டும் சேல கையம்மா கட்டும் கண்ணில் கண்டாய் என்ன கண்ணில் கண்டா மாரியம்மா கத்திரி சேலை மஞ்சள் சேலை காயக்கண்டா காளியம்மா கட்டும் சேலை கருப்பு சேலை காயக்கண்டா திருக்கையம்மா கட்டும் சேலை சிகப்பு சேலை காயக்கண்டான் இந்த மந்திரி ஆகா கண்ணிலே கண்டு மகிழாசுரன் இடத்திலே வந்து சொல்லுகின்ற போது அப்படி சொல்கிற போது ஆகா மகிழாசுரன் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா என்ன சொல்கிறான் மந்திரி ஆமா கட்டக்காரரு கிளம்பியாச்சு எல்லாம் ரெடியா எடுத்து வச்சு ஆமா அவர் மணியை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு வந்த நேரத்துல எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஆமா எங்க வேலை தீர்வாங்க பஸ் வந்திருக்கோம் ஆமா கேளு இப்படியாக இருக்கும்போது மன்னனாக விட்ட மகிழாசுரன் மந்திரி இடத்திலே என்ன சொல்லுகின்றான் ஏப்பா மந்திரி எந்திரி இது எப்ப இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் 8 பேரும் நிக்கா இவர் ரதத்துல ஏறுதான் மகிழாசூரே மதைத்தான் அலங்கரித்தான் அவன் பார்த்து சாயுவேன் தென்திசையை பார்த்து சாயுது தென்திசை என்ன திசை தென்திசை ஒரு யமன் திசை இதனை அறியாமல் மகிழாசுரத்தில் கொண்டு
கோபுரத்தை அலங்கரிச்சு நேர வடக்கு கோட்டைக்கு வாரான். ஆமா வடக்கு கோட்டை வாழ்கிறது வந்த அட்டகாளி 8 பேர்களை மகிழாசுரன் இப்படி அழைத்து நிற்கிறான். எப்படி அழைத்தா? ஏம்மா 8 பேரு சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ஆமா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க. உங்களுக்கு ஊருது. ஏய் நாளைக்கு காலைதான் ஊரும். ஏய் லைட்டா சோப் போட்டு போயிருப்பேன். ஐயா ஏய் ஊரவும் இல்ல சிரமம் இல்ல. உங்க 8 பேருக்கு ஊர் எது? அட்டகாளி 8 பேர்களுக்கும் ஊர் எது என்று உனக்கு தெரியுமா? எந்த ஊரு? எந்த ஊரு? ஏய் மகிழா, மகிழா கொல்வதற்கு நான் தேவி சுக்கையம்மாக வந்திருக்கேன். ஆமா துர்க்கையா வந்திருக்கேன். மகிழனை கொல்வதற்கு மகாயாக வந்திருக்கேன். சூரனோடு போர் புரிய துர்க்கை அம்மனாகவே வந்திருக்கேன். ஏ மகிழா, உன்னை கொல்லாமல் இந்த பாதைகளை நாங்கள் 8 பேரும் போக முடியாதுடா. போக மாட்டோம். 8 பேர் ஆணவத்துல சிரிக்கா. மகிழாசுரன் சிரிக்க ஆணவத்துல. ஏ அம்மா காரியர்களே, அம்மா ஏ அம்மா கொட்ட பிள்ளா வாக்கலாம். என்ன சொல்லுங்க மகிழாசுரன்? என்ன சொல்கிறார்? என்னை கொல்வதற்கு 8 பெண்களா? என்ன சொல்லி இருக்கிய? மகிழாசுரனுக்கு ஏய் நீ வந்த வழிய பார்த்து போயிரு. கட்டக்கால ஆகிடுவேன். கட்டக்கால ஆகிடுவேன். நீ செஞ்சாலும் செஞ்சிருவப்பா. வேண்டாம் வேண்டாம். ஏய் மகிழாசுரா, 8 பேரை பார்த்து கேட்க. அம்மா 8 பேர் வந்த வழிய பார்த்து போங்க. ஏன்னா 8 பேரு சின்ன சிறு பிள்ளையா இருக்கீங்க, அது பெண் குழந்தையா இருக்கீங்க. ஏதோ ஒரு ஆண் சண்டைக்கு வந்தா நீ வந்து பாருங்க. கண்ணு இல்ல. சரி கட்டக்கால ஆக்கி தின்றுப்பேன். ஐயா 8 பேர் வந்த வழியை பார்த்து போங்க என்று மகிழாசுரர் ரதத்தை திருப்பி கோட்டைக்குள்ளே வருகிறான். கோட்டைக்குள்ளே வருகிற போது அட்டகாளி 8 பேர் மகிழாசுரனை என்ன சொல்லி அழைக்கிறார் தெரியுமா? என்ன சொல்லி அழைக்கிறார்? திருமணத்துக்கு பிறந்த மயிலா பிறந்த வயல மாட்டு பயில எங்கள போற மாட்டு தலையோட தலைய அறுக்காம 8 பேருங்க இருந்து நம்ம மாட்டு மாட்டோம் என்று சொல்லுகிற போது மகிழாசுரன் அப்புறம் தான் அவனுக்கு கோபம் வருது. அது வரைக்கும் அவன் கோட்டைக்குள்ள சிரிச்சுக்கிட்டே போனான். 8 பேர் ஏற ஓல நிட்டா, எரும மாட்டுக்கு பிறந்த வயல நிட்டான். 8 பேர் மகிழாசுரன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 10 நாளையில வா, 10 நாள் கழிச்சு வா, உனக்கு எனக்கு யுத்தம் செய்து பார்ப்போம். இப்படியாக இருக்கும்போது இந்த மகிழாசுரன் என்ன செய்யறான் தெரியுமா? ஏன்னா இவன் 6 மாசம் உறங்குவான், 6 மாசம் முடிப்பான். ஆமா 7 குடம் மது குடிப்பான். எரும மாட்டு உப்பு கண்டம் இருக்கு பாரு, எரும மாட்டு உப்பு கண்டத்தை வச்சு சும்மா ஏன் அடுத்த ஆளுக்கு கொடுக்க மாட்டான், ஒத்திய வச்சு சும்மா. யாரு? மகிழாசுரன். அந்த மகிழாசுரன் 7 மது குடத்தை அருந்தனா, கண்ணுக்குட்டி உப்பு கண்டத்தை நல்லா தின்னா, நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலை மொழிகி அடி உடுத்தி காலி மேமலைக்கு தலைய வச்ச கீமலைக்கு காலை நீட்டிட்டான். கொரட்டை போட்டு தூங்குதான். எப்படி கொரட்டை போடுதான்? அது எப்ப போடுதான்? கொரட்டை போட்டு மகிழாசுரன் உறங்குகிற வேளையிலே என்னையா நடக்கிறது? அட்டகாளி 8 பேரும் மகிழனோடு போர் புரிய வேண்டும் என்று ஆயுதத்துக்கு உருவேற்றுதான். உருவேற்றணும்தான், உருவேற்றினாதானே போர் புரிய முடியும், கொள்ள முடியும். அட்டகாளி 8 பேரும் மகிழனோடு போர் புரிய வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவன் கொடுத்த ஆயுதத்துக்கு எப்படி உருவேற்றுகிறார் இந்த துர்க்கையம்மா இப்படி ஏத்துகிறார் ஒன்றாவது நாளையில உலகவன பேசுகிறார் ஒன்றாவது நாளையில உலகவன பேசுகிறார் இரண்டாவது நாளையில உலகவன பேசுகிறார் இரண்டாவது நாளையில உலகவன பேசுகிறார் மூன்றாவது நாளையில முன்னவன பேசுகிறார் மூன்றாவது நாளையில முன்னவன பேசுகிறார் நாலாவது நாளையில நாதனுக்கு பேசுகிறார் நாலாவது நாளையில நாளைக்கு பேசுகிறார் ஐந்தாவது நாளையில ஐந்தவன பேசுகிறார் ஐந்தாவது நாளையில அவனுக்கு பேசுகிறார் ஆறாவது நாளையில அவனுக்கு பேசுகிறார் ஆறாவது நாளையில அவனுக்கு பேசுகிறார் ஏழாவது நாளையில ஈஸ்வரன பேசுகிறார் ஏழாவது நாளையில ஈஸ்வரனுக்கு பேசுகிறார் எட்டாவது நாளையில அந்தவன் பேசுகிறார் எட்டாவது நாளையில அந்தவன் பேசுகிறார் ஒன்பது நாளையில சரஸ்வதியா பேசுகிறார் ஒன்பது நாளையில பேசுகிறார் பத்தாவது நாளையில பத்தாவது நாளையில ஆயுதமே ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை செய்தார் ஆமா செய்கிறார் 10வது நாளையில ஆயுதத்துக்கு உருவை ஏத்திட்டா ஆயுத பூஜை என்ற ஆயுதம் செய்து ஆயுத பூஜைக்கு உருவேற்றி தாயாகப்பட்ட தேவி ஸ்ரீ துர்க்கையம்மா சந்தனமாரி அட்டவாரி 8 பேர்களும் மயிலனோடு ஒருவரே மயிலனை எப்படி எப்படி அழைத்து நிற்கிறார் தெரியுமா எப்படி அழைக்கிறார் எடா மயிலாசூரா எந்திரிச்சு வாடா இவ்வளவு நேரத்துக்கு உனக்கு என்னடா உறக்கம் கேக்கு பகல் என்ன உறக்கம் கேக்கு எந்திரிச்சு வா எந்திரிச்சு வா வெளியே வா மயிலாசுரனை அழைத்து நிற்கிற போது இந்த மாகாளி போட்ட சத்தம் காதிலே கேட்டான் மயிலாசுரன் கேட்கிறான் கொரட்டை போட்டு உறங்கினவன் எந்திரிட்டான் ஆமா எந்திரிச்சு நேர தூக்கத்துல எங்க வாரா எங்க வெளியிடுறான் ஏன்டா இந்த நேரத்துல என்னை அழைக்கிறது ஏய் பாவி யாரு மலைபடத்தை ஒத்தியில குடிச்சிருக்கான் அப்படியா அவன் குடி போதையில ரைட் போதையில கேட்டான் அவன் எந்த போதையில இருந்தான் ஓ ரைட் போதையில இருக்கான் யாரு மயிலாசுரன் ரைட் போதையில இருக்கான் யாருதான் என்னைய இந்த நேரத்துல அழைக்கிறது ரைட் பாதையில மயிலாசுரன் கேட்க அட்டகாரி 8 பேர் இடத்திலையும் அப்படியாக யோசிக்கிற போது தாய் தேவி ஸ்ரீ துர்க்கையம்மா என்ன யார் சொல்லுகின்றார் நாங்கதான் அட்டகாரி 8 பேர் உன்னை அழைச்சோம் வாட மயிலாசுரனோடு போர் புரிகிறேன் என்று அட்டகாலி 8 பேரில் எப்படி போர் புரிகிறார் அந்த மயிலாசுரன் படையும் மாகாளி தன்படையும் மகிடாசுரன் பட்டையும் மாகாளி தன்படையும் மகிடாசுரன் படையும் மாகாளி தன்படையும் அவர்கள்
படையும் மகிழாசுரன் படையும் இந்த மாதாவிடம் தருவோம் அடி போர் புரிகிற போது ஆமையா மயிலாசுரன் என்னையா செய்கிறான் என்னையா கேட்கிறான் மகுடம் படையும் மாவாளி படையும் 2 பேர் 8 நாளை யுத்தம் நடத்துதாங்க நடந்துகிட்டு இருக்கு இவன் என்ன வர வாங்கியிருக்கான் என்ன வர வாங்கியிருக்கான் ஒரு சற்று ரத்தம் பூமியில விழுந்தாலும் ஆமா 1000 மகனாக பிறப்பேன் என்று வர வாங்கியிருக்கான் ஐயா கால் மறந்திருக்கா யாய் 1000 மகனாக பிறப்பேன் என்று வர வாங்கினான் இந்த மகிழாசுரன் அறுக்க அருகம் ஃபுல்லா முளைக்கு இந்த மகிழாசுரனுக்கு தலை இந்த மகிழாசுரனுக்கு எப்படி தலை முளைக்கிறது தெரியுமா எப்படி முளைக்கிறதோ அறுக்கும் போது தலைமுறைக்கு ஆண்டவனார் கொடுத்தவரும் ஆகா பொல்லாத மகிழாசுரனுக்கு அறுக்க அருகம்புல்லா மலைக்கு தலை பார்த்தான் மகிழாசுரன் என்னையா நினைக்கிறார் அட்டபாடி 8 பேரையும் ஆண்டவன் பகவான் ஆயாயத்தில் நின்று கொண்டு ஒரு அசரியை உடைத்தார் என்ன சொல்கின்றார் அம்மா தாயே துர்க்கையம்மா உச்சினி மாவாரி வடக்குவா செல்வி காந்தாரி கனகதுர்க்கம் ஆயிரத்தம்மாரியன் ஆட்சி உலகம்மா உச்சினி மாதாளி முத்தாரம்மா முப்புடாரி நீங்க 8 பேர் இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு திசையா நின்ன மயிலனை கொல்ல முடியாது 8 பேர் ஒரே சொருவத்துல நின்னாத்தான் அந்த மயிலாசுரனை கொல்ல முடியும் ஒரே சொருவத்துல எப்படி சொருவம் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் 10 கரத்தோடு நல்ல செவேர்ன சிவப்பு நிறத்தோடு நீ துர்க்கை என்றால் இருக்க வேண்டும் அன்னைக்குதான் அவ துர்க்கையின் அவதாரம் பெற்றார் அதை இன்னைக்கும் கலியுகத்துல துர்க்கையாகவே இருக்கார் துர்க்கை என்ற அவதாரத்தில் இருந்தாய் 8 பேரும் நின்று கொண்டு ஒரே அவதாரத்தில் நின்று கொண்டு ஆக எந்த நேரம் எந்த இடத்துல கிடக்குதா இருளிய பொழுது சூரியன் அடைஞ்சு அடையாம இருப்பான் பாரு அந்த நேரத்துல மயிலாசுரன் தலைய பிடிச்சு நேரம் எந்த இடத்துல கிடத்தனா தலவாச படி இருக்கு பாரு தலவாச படியில கிடத்திட்டா 8 பேரும் மயிலனோடு ஒரு வெளிய வேணும் என்று வந்தால் துர்க்கையம்மா என்ன செய்கிற தெரியுமா அவ 10 நல்ல உதவியெடுத்து பைத்தான் விரலை எடுத்து மயிலாசுரன் தொண்டைக்கு நேரம் வச்சுட்டா தொண்டையில வச்சு பருவ லிங்கத்தை எடுத்துட்டா பருவ லிங்கத்தை எடுத்த போது மயிலாசுரன் என்ன சொல்லுகிறான் அம்மா தாயே நீ என்னை கொல்லாதே 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 கையெடுத்து வணங்கி நிக்க காலுக்கு அடியில கொல்லாதா 1008 சரணம் போடுதான் மகிழாசுரன் என்னை கொல்லாதே கொல்லாதே உனக்கு ஏறி சவ்வாரி செய்வதற்கு நான் சிங்கமுக வாகனமாக அமர்க்கிறேன்
மயிலாசுரனை கொல்லாமல் சிங்கமுக வாகனமாக ஆக்கிக்கொண்டு அட்டகாலி 8 பேர் ரத்த விரிவலத்தோடு இங்கே வருகிறார் தெரியுமா? எங்கய்யா வருகிறார்? அந்த அட்டகாலி 8 பேர் கொல்லாமல் ஆக்கிக்கொண்டு என்று சொல்லி கல்யாணம் கல்யாணம் என்று வருகின்றார். கல்யாணம் யாருக்கு? எனக்கு கல்யாணம். மாப்பிள பார்த்தாச்சா? மாப்பிள பார்த்தாச்சு. எந்த ஊரு? மாப்பிள தருவியா? சரி ரைட்டு. முன்னீர் பள்ளமா? இல்ல முன்னீர் பள்ளத்து பொண்ணா? முன்னீர் பள்ளத்து பொண்ணு தருவ மாப்பிள சிறப்பா இருக்கும். இப்படியாக இருக்கும்போது மயிலாசுரன் என்னையா செய்கிறான்? என்ன செய்கிறான்? ஏறி சவாரி செய்வதற்கு சிங்கமுக வாகனமாக அமர்ந்து கொண்டு அட்டகாலியர்கள் 8 பேரும் மயிலாசுரனை கொல்லாமல் ஏறி சவாரி செய்வதற்கு சிங்கமுக வாகனமாக அமர்த்திக் கொண்டு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் என்று கைலாசம் வருகின்றார். கைலாசம் வராங்க. கைலாசம் வரும்போது வருகிற போது ஆண்டவன் பகவான் பார்த்தார். 8 பேர் வெட்டவேரி கோலத்தோடு வாரா. கைலாசத்தையே ரணமரமாக்கிடுவா. அதனால 8 பேர் கோலத்தை தனிக்கணும். என்னப்பா கொடுக்கலாம்? சரி ஐயா, பெண்கள் கோபத்தை தணிக்கணும்னா ஒரு குழந்தைய கொடுக்கணும். ஐயா, ஆண்டவன் சிவபெருமான் அட்டகாலி 8 பேரும் வரக்கூடிய வழியிலே 8 பொன்வட்டை பிரித்தார். 8 குழந்தையாகவே உண்டு பண்ணி என்னையா செய்கின்றார்? என்ன செய்கிறார்? 8 குழந்தையாக உண்டு பண்ணி 8 குழந்தைக்கும் பேர் கொடுக்கின்றார். பேர் கொடுக்கிறார். பண்டுக்காரன், வைரவன், சாட்டைக்காரன், தேவபுத்திரன், முனியன், சட்டாமுனி, காத்தவராயன், இடுமை 8 பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்தோம். காளியர்கள் வரக்கூடிய வனத்திலே ஆண்டவன் சிவபெருமான் போட்டுவிட 8 பேரும் கைலாசத்துக்கு கல்யாணம் 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 என்று ஒரு வனத்துக்குள்ள வாரா. வனத்துக்குள்ள வரும்போது 8 குழந்தையும் எப்படி சத்தம் போட்டாலும் ஏன் தாத்தா 8 பிள்ளைங்க எப்படி வந்து 8 பிள்ளையும் குவா 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 குவான்னு சத்தம் போட்டு அழுது. அவரு வீர் வீர்னு அழுதுங்காரு. நீ குவா குவாங்க சின்ன பிள்ளை உடுக்குக்காரது ரூபாங்காரு. ஆமா, நாளைக்கு போனோம். ஒரு துட்டை கிளப்பணும். சரி, ஆளுக்கு உனக்கு ரூபா கொண்டு வந்து கொடுத்துரும். அப்ப உனக்கு ஆசை இப்பட்ட ஆசை ஆகக்கூடாது. நியாயம். இப்படியாக இருக்கும் போது 8 குழந்தைகளும் சத்தமிட்டு அழுகிற போது சத்தத்தை யாரையாவாரிலே கேட்டால் என் தாய் துர்க்கையம்மா, உச்சினி, மாகாளி, வடக்குவார் செல்வியம்மா காதிலே கேட்டு என்ன சொல்லதா துர்க்கையம்மா? தங்கையரே என்ற அட்டகாலி 8 பேரிடம் இந்த துர்க்கையம்மா என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆளுங்க காரணத்திலே காண
கானகத்திலே அழுகை சத்தம் கேட்பதென்ன? அழுத சத்தம் கேட்பதென்ன? குயிலில்லா கானகத்தில் குழந்தை சத்தம் கேட்பதென்ன? குழந்தை சத்தம் கேட்பதென்ன? மயிலில்லா கானகத்தில் இன்றைக்கு மதுரை சத்தம் கேட்பதென்ன? 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 மயிலில்லாத கானகத்தில் மதுரை சத்தம் கேட்பதென்ன? மதுரை சத்தம் கேட்பதென்ன? மதுரை சத்தம் கேட்பதென்ன? குயிலில்லாத கானகத்தில் அப்பா சூப்பர் 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 இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்க கூட கூட்டிட்டு அலையிடும் எங்கேயும் பீராதிய டிக்கெட் போடுற வரைக்கும் என்கிட்ட தான் டிக்கெட் ஆமா ஐடியா இப்படியாக இருக்கும்போது அட்டகாலி 8 பேரு குழந்தை சத்தத்தை கேட்ட காதுல 8 பேர் ஒவ்வொரு திசைக்கு ஓடி ஒவ்வொரு குழந்தைய கையில எடுத்துட்டான் கையில எடுத்து என்ன செய்தாயோ 8 பேரும் என்ன செய்கிறான்? ஈசனோட அருளாலே 8 பேரும் எப்படி எப்படி இருக்கின்ற எப்படி இருக்கிறான்? நல்ல நரம்போடி நல்ல பாலமுருகன் சுரந்திடுமா பாலமுருகன் சுரந்திடுமா யாரி கையில் எடுத்தால் 8 பேரும் வலது கொங்கை வாழ் கொடுக்காய் வலது கொங்கையில் பால் கொடுக்காய் ஏந்தி கையில் எடுத்தால் இடது கொங்கை வாழ் கொடுத்தால் பாலமுருகன் முடித்த பிள்ளை 8 பிள்ளைகளும் பறக்க பறக்க முழிக்கி திருவிழால காணாத போன பிள்ளை மாதிரி இப்படி முழிக்கி ஆடியா யாப்ப என்னைய அடிக்க முழிக்கியா ஆடியா சும்மாவே வரைக்கும் இப்படியாக இருக்கும் போது அட்டவாடு 8 பேரும் கை குழந்தையோடு கைலாசம் வருகின்ற போது எப்படி எப்படி வருகின்றாய் தெரியுமா? எப்படி வருகிறாய்? அக்கா எனக்கு கல்யாணம், அக்கா மாறி எனக்கு கல்யாணம், என் அக்கா காளி உனக்கு கல்யாணம், அக்கா துர்க்க எனக்கு கல்யாணம் என்று 8 பேர் கல்யாணம் 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 கைலாசத்துக்கு வாராங்க. கல்யாணம் 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 ஒரே கோஷம் போட்டுட்டு வாரா. கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல வந்து நின்னுட்டு பகவான அழைக்க கைலாசத்துக்குள்ள பாக்க அங்க ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடே இல்ல. மொட்டை மட்டும் என்னது கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்ல, மொட்டு முளக்கடின்னு கிடக்கு. 8 பேரும் மைலாசுரனை கொண்டு வந்தா 8 பேரையும் தாலி கட்டுதுன்னு பகவான் சொன்னாரு. 8 மனவடையும் காணும் பகவானையும் காணும். என்ன செஞ்சாரு? ஒரு சின்ன குழந்தையாகி பார்வதி மடியில போய் படுத்துட்டாரு. அப்படியாக இருக்கும் போது 8 பேரும் பார்வதி குடுமி
கண்ணிய பிடிச்சா சரி. ஏய் அக்கா பார்வதி அக்கா, அக்கா பார்வதி. உன் புருஷன் பகவான் எங்க இந்த குழந்தை உனக்கு ஏது ஆமா, உனக்கு குழந்தை கிடையாது. கிடையாது. சின்ன பிள்ளைகள் கிடையாது. கிடையாது. புதுசா சின்ன பிள்ளைகள் இந்த கிடையாது. சின்ன பிள்ளை உனக்கு ஏது ஏன் அக்கா உனக்கு? கொண்டா கொண்டா பாப்புன்னு இருந்தாரு ஆமா. ஏன்னா பகவான் என்ன கோலத்துல இருந்தாரு சின்ன பிள்ளையா நிர்வாணமா இருக்கு. ஓ நிர்வாண கோலத்துல இருந்தாரு ஆமா. அன்னைக்கு ஆண்டவன் சிவபெருமான பார்த்து 8 பேர் வடக்கு முகமா திரும்பினதுதான் திருமணம்தான். இன்னைக்கும் எங்க பார்த்தாலும் அட்டகாரி 8 பேர் வடக்கு முகமா தான் இருக்காங்க. ஏன்னா வெக்கப்பட்டு திரும்பிட்டா ஆமா. வடக்காம வடக்காம. அதனால இன்னைக்கு எங்க பார்த்தாலும் 8 பேர் வடக்கு முகமாக இருக்கா 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 அப்படியாக இருக்கும்போது இருக்கும் பொழுது ஏய் அக்கா பார்வதி ஏ பார்வதி எங்க 8 பேருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா தெரியாது நினைச்ச உன் புத்தி தெரியாது நினைச்சியா? அப்படியா ஏன்ட்ட கேட்க நினைச்சியா? உனக்கு பொறாமை இருக்கும் இருக்குங்கய்யா. என்ற ஆண்டவன் சிவபெருமானை சிறு குழந்தையாக ஆக்கிய காரணத்தினால் ஆக்கிய காரணத்தினால் பைரவன் என்றே வேர் கொடுத்து பேர் கொடுத்து பகவானிடத்திலே 8 பேரும் என்ன வரம் கேட்கிறார் என்ன வரம் ஏ கேட்கிறார்? பகவானே ஏ ஆண்டவரே, 8 பேரையும் தாலி கட்டுதுன்னு சொன்னீரு ஆமா சொன்னீரு. இப்ப தாலி கட்டுதீரா இல்லாட்ட கைலாசத்தை 8 ஆக்கட்டுமா ஆமா 8 ஆகட்டுமா? பிரிவினை போடட்டுமா போடுங்க போடுங்க. ஏ அம்மா காளியர்களே ஏ காளியர்களே. நீங்க 8 பேர் இப்ப தாலி கட்ட சொல்லறது சரிதான் சரி. நான் 8 பேரையும் நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லல ஆமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்? ஒரு தப்புக்கு நீ 2 தப்பு செஞ்சுட்ட ஆமா 2 தவறு செய்திருக்கிறீர்கள். ஆமா மயிலாசுரனை கொன்னுட்டு வர சொன்னேன் ஆமா. மயிலாசுரனை கொல்லாமல் ஏறி சவாரி செய்வதற்கு சிங்கமுக வாகனமா வந்துட்ட ஆமா ஜம்முன்னு அமைச்சு வந்துட்டாரு. 2வது என்ன தப்பு செஞ்ச என்ன தப்பு? உனக்கு கணவன் இல்லாதவர்களுக்கு எப்படி கை குழந்தை கிடைச்சது ஆமா உனக்கு எப்படி குழந்தை கிடைச்சது? 8 பேர் கை குழந்தையோட வேற வந்துட்ட ஆமா 8 பேர் குழந்தையோட வந்தது காணாம சரி. பாலமுருத வேற அமர்த்திட்டு வந்துட்ட சரி. அதனால உனக்கு கைலாசத்துல இடம் கிடையாது நீ பூலோகம் போய் வா ஆமா நீ பூலோகம் போயிட்டு வா. ஏ பகவானே ஆண்டவரே, நான் பூலோகம் போகணுமான இங்க 8 பேருக்கு உங்க பேரை சொல்லி ஆமா ஒரு பொட்டு தாலி எடுத்து கொடுங்க உங்க கையால கையா ஒரு தாலி எடுத்து கொடுங்க. என்ன தாலி கேட்க பொட்டு தாலி கேட்க ஆமா. 8 பேரும் ஆண்டவன் பகவானிடத்திலே பொட்டு தாலி வாங்கி கொண்டு வாங்கிக் கொண்டு தனக்கு தானே தாலி கட்டுதா ஆமா தனக்கு தானே கெட்டுதா. எப்படி எப்படி பாட்டு பாடி கட்டுதா தெரியுமா எப்படி வாழா? யம சோபனம் சோபனம் மாருதி சோபனம் சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொண்டு 8 பேர் சோமனம் பாடி பொட்டுத்தாலி கட்டுதா கெட்டுதா கெட்டுதா பொட்டுத்தாலி கட்டிவிட்டு கட்டிவிட்டு ஏ பகவானே நாங்க அக்கா தங்க 8 பேரும் பூலோகம் போக வேண்டுமே ஆனால் போக வேண்டுமானா எங்களுக்கு பூலோகத்துல போய் பிறப்புக்கு வழி வேண்டும் வழி வழி வேண்டும் என்ற அக்கா தங்க 8 பேர் எந்தாயிரே ஸ்ரீ துர்க்கையம்மா உச்சினி மாகாளி 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 என் மாரியம்மா முத்தாரம்மா காளியம்மா அட்டகாளி 8 பேர் வருவாய். 8 பேர் ஆண்டவன் பகவானிடத்துல இவை என்ன வரம் கேட்க என்ன வரம் கேட்க எனக்கு முத்து போட்டு விளையாடு அந்த முத்து
கேட்கிறாள். என்ன வரம் கேட்கா? முத்து போட்டு விளையாட முத்து வரம் கேட்கிறாள். முத்து வரங்கள் கேட்கிறார். ஆள நல்ல பழங்கள் போல ஆயிலைக்கு வேணும் என்றால் வேணும் வேணும் என்றார். சிச்சிலுப்பை குப்பாடை சிச்சிருமல் வாந்தி பேதி அம்மங்கட்டு வைத்துறையும் அத்தனை முத்துவரத்தையும் கேட்கிறாள். கேட்கிறார். அப்படியாக அட்டகாலி 8 பேரும் 8 பேர்களும் முத்துவரத்தை கேட்கக்கூடிய நேரத்திலே என் தாய்க்கெல்லாம் தாயாக அமர்ந்து கொண்டிருக்காள் இந்த புதுப்பேட்டை மாநகரத்திலே. இந்த புதுப்பேட்டை மாநகரத்திலே இந்த செட்டியார் குல மக்களிடம் நிலையமாகி பேசும் தெய்வமாகவே இருக்கிறாள் என் தாய் துர்க்கையம்மா. துர்க்கையம்மாளுடைய ஆலயத்திலே இந்த திரு ஆலயத்திலே யாரும் யாரையா பரிசளித்தார் நமக்கு? நம்ம பாடுவதை பாராட்டி யாரையா பரிசளித்தார்? சாமி மணிசாமி செட்டியார் ஐயா அவர்கள். மணிசாமி செட்டியார் அவர்கள். யாரும் யாரையா? யாரையா? அருமை ஐயா மணிசாமி செட்டியார் அவர்கள் நமது வில்லிசையை பாராட்டி சீராட்டி இச்சபையிலே 200 ரூபாயை 200 லட்சமாகவே பரிசளித்தார். பரிசளித்த என் மணிசாமி ஐயா செட்டியார் குடும்பம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும்? தாய் துர்க்கை அருள் பெற்று வாழ வேண்டும். அவர் பற்றியது பெருக வேண்டும். அவர்களுடைய குடும்பம் எல்லாம் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு ஐயான் கதைக்கு வருகிறேன். கதைக்கு வருகிறேன். ஐயா வாங்கய்யா. ஆமா இதுக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்படியாக இருக்கும் பொழுது தாயாகப்பட்ட 8 பேரும் ஆண்டவன் பகவானிடத்திலே முத்து ஓட்டு விளையாட முத்து வரம் கேட்கிறார். முத்து வரங்கள் கேட்கிறார். 8 பேர் முத்து வரத்தை கேட்க 8 பேர் முத்து வரம் கேட்கிற போது ஆண்டவன் பகவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? முத்தை எடுத்து எண்ணி கொடுத்தா நேரமாகும் என்று சொல்லி என்ன கட்ட பரமசிவம் முத்தை எடுத்துத்தான் கொடுத்துட்டாரு. அள்ளி கொடுத்தா நேரமாகும் என்று சொல்லி ஆக்கம் கட்ட பரமசிவம் முத்த அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு. அளந்து மரக்கால போட்டு கொடுத்துட்டாரு. முத்த அளந்து கொடுத்தா நேரமாகும்னு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு. சரி ஆமா 8 பேரும் பெட்டி மேல பெட்டி வச்சா பெலா பெட்டி மேல வச்சா முத்து வரத்தை வாங்கலாம். அட்டகாலி 8 பேரும் முத்து வரத்தை வாங்கி கொண்டு எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி வருகிறார்? ஆமா 8 பேர் எப்படி வருகிறார் தெரியுமா? அந்த வந்தா இந்த மதியில இதமாலே முத்து வர வாங்கி பெட்டி மேல பெட்டி பெட்டி மேல பெட்டி வச்சா பெலா பெட்டி மேல வச்சு எங்க வார நேரா எங்க வருகிறாள்? மூலலட்சுமிக்கு கிளம்புதா? கிளம்புதா. இருக்கால 3வது பிறந்தால முத்தாரம்மா சும்மா இருப்பாளப்பா. ஏய் நேரம் ஆகுது. ஏய் மணி 3:45 ஆயிட்டுப்பா. சிறப்பா முடிஞ்சிடும். இப்படியாக இருக்கும்போது இருக்கால முத்தாரம்மா ஏய் என்ன சொல்லுதா துர்க்கைய மாட்டேன். ஏய் துர்க்கையம்மா பகவான் பொல்லாத பரமசிவம் நம்ம 8 பேரையும் தாலி கட்டுதுன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. அதனால இந்த பகவான் நமக்கு பொக்கு முட்டை கொடுத்திருப்பாருல. அதனால கொடுத்த பகவானையே சோதிச்சு பார்க்கணும். அட்டபாடியர்களுக்கு பேரும் ஆண்டவன் பகவானை சோதிக்கிறேன் என்று என்ன செய்கின்றார்? அவ என்ன செய்கின்றார்? 8 பேரும் ஒரு முத்தத்தானே கையிலே
கற்கண்டி ஆயிடுமா கற்கண்டி ஆயிடுமா கழுத்தறிலே ஓட்டமுத்து கண்டசரமாலை போல கண்டசரமாலை போல மார்பிலே ஓட்டமுத்து மார்வாணி ஆகிடுமா மார்பாணி ஆகிடுமா வயிற்றிலே ஓட்டமுத்து வயசொலி ஆகிடுமா வயசொலி ஆகிடுமா அறையிலே ஓட்டமுத்து அரையாப்பு ஆகிடுமா அரையாப்பு ஆகிடுமா துடையிலே ஓட்டமுத்து துடைவாளை ஆகிடுமா துடைவாளை ஆகிடுமா பாதத்துல ஓட்டம் முத்து ஆமா பாத சக்கரமா ஆகுது சரி ஆமா பார்த்தாங்களே ஆகிய அட்டகால 8 பேரும் பகவானுக்கு முத்தள்ளி போட்டு பகவானை சோதித்து இருக்கிற போது அப்படி இறக்குகிற போது ஒரு நாள் தினமதியிலே ஆமா பகவானுக்கு அப்படி காய்ச்சல் முறை மாதிரி காய்ச்சடிக்கு ஒரு மாதிரி காய்ச்சடிக்கு 3வது நாளையில நல்ல தெரிந்தது முத்து நல்லா தெரிந்தது முத்து 8 நாளா பகவானுக்கு இவ பாட்ட முத்து இப்படி எப்படி ஐயா இருக்கிறது ஒரே ஆராட்டுப்பாடுதான் ஆமா ஆதிசக்தி பார்வதி அட்டகாளி 8 பேரை வரவழைத்து என்ன சொல்லுவா தெரியுமா என்னையா சொல்கிறாள் ஏடியம்மா என் தங்கையரே துர்க்கையம்மா மாகாளி அட்டகாளி 8 பேர்களோ அட்டகாளி 8 பேர்களோ நம் பூவிலக்க உங்களுக்கு சம்மதம்மா நாம் பூவிலக்க சம்மதம்மா என்று சொல்லி 8 பேரும் என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன சொல்லுகிறா தாயே காளியர்களே தாயே காளியரே நீங்க 8 பேரும் பகவானுக்கு முத்து இறக்காட்டா முத்து இறக்காவிட்டா பூரப்பம் முத்தீரப்பே பகவான் 8 நாள் ஆராய்ச்சி பாடுவார் ஆமா ஆமா ஆராய்ச்சி பாடும்போது ஆமையா ஆகா ஆகா என்ன நினைக்க என்னையா நினைக்கிறா வெடிச்சிட போது கண்டினியூ